ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக 4 விதமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு கடைகளில் வாங்காமல் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சு டேஸ்ட்டான நல்லா சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கோதுமை மாவு குலோப் ஜாமுனை இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாதுங்க. நல்லா மணம் வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சிறு சிறு கட்டிகள் வரும், அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் அளவு எந்த கப்பால் அளந்தெடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலையும் அளந்தெடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு பேக்கிங் பவுடரு, மில்க் பவுடரு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம காய்ச்சி வச்ச பாலை நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க குலோப் ஜாமுன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி நல்லா சுண்ட காய்ச்ச முடியல அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நாளோட பால் அடை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அதில் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பாலும் கரெக்டாக இருந்துச்சுங்க. எதுவும் மிச்சம் எதுவும் ஆகலை. மாவுக்கும் பாலுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராக் எதுவும் வராது, விரிசல் இல்லாமல் வரும். நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் உருண்டையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த ஷேப்பில் செஞ்சு எடுக்கிறேன். கோதுமை மாவு குலோப் ஜாமுன் காட்டி இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜீராவில் ஊறி வரும்போது உள்ளே எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சூடாகக்கூடாதுங்க. கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உடையாது, விரிசல் அதிகமாக வராது. நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா விரிசல் வராதுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா செவந்து வரணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி செவந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு பதம் தேவையில்லைங்க. முதல்ல இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த குலோப் ஜாமுனை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கோதுமை மாவு குலோப் ஜாமுன் காட்டி கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் ஜீரா நல்லா உள்ளே இறங்கி வரும். நம்ம நார்மல் குலோப் ஜாமுனை இந்த மாதிரி கொதிக்க வைக்க மாட்டோம். நம்ம ஜீராக்குள்ளேயே போட்டுருவோம். கோதுமை மாவுங்காட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கிக்கும். இப்போ இது 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் நைட்டு இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த தீபாவளிக்கு ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 6.5 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற பால் தான். நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வாங்குற மாதிரி இருந்தால் 1.5 லிட்டர் அளவுக்கு சேர்த்தா போதும். இது வந்து 2 லிட்டர் பக்கமாக இருக்குங்க. இப்போ வந்து லெமன் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வருங்க. அதோட ஜூஸ் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஸ்வீட் வந்து எந்த தட்டில் நீங்கள் மாற்றுவீங்களோ அதில் வந்து நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவி வச்சுக்கலாம். நம்ம வந்து அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க. இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் பக்கமாக ஆகுங்க. இப்போ நம்ம வந்து 6 மணி அளவில் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதித்து வர அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து ஒரு 1/2 ஹவர் எடுத்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு திக்காய் வரணும். பாதி குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் ஓரங்களில் இருக்கிற பகுதியை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா திக்காயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தயிர் வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஒட்டுக்கா சேர்த்துட்டோம்னா கடைசியில் நம்ம அதை உடச்சி வர மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம ஒரு 2-3 பகுதியாக பிரித்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பகுதியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே பார்க்கும்போது நல்லா தெரியுங்க. நம்மளுக்கு அந்த தயிர் வந்து நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாகுது. இன்னும் நம்ம எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மீதம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே திக்காயிருச்சு. நம்மளுக்கு இந்த பதம் வந்ததும் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து தீயை வந்து ஃபுல்லாகவே ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டது தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிக்கும். நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், இந்த சமயம் வந்ததும் நீங்கள் வந்து தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிடணும். இப்போது நல்லா கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாகி வரும். கடாயில் வந்து ஒட்டாமல் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும். இந்த சமயத்தில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக வருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது உதிரியாக விழுந்துடும். நீங்கள் பீஸ் போடுறதுனால போடலாங்க. இல்லைனா அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸ் போட்டுக்கலாங்க. நீங்கள் வேண்டாட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா சமன்படுத்திக்கோங்க. இன்னும் ஈஸியாக வந்துடும். இப்போ இது நல்லா ஆறி வந்ததும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது.
இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சமான அதிரசம் தாங்க. ரேஷன் கடைகளில் வாங்குகிற பச்சரிசி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த பக்குவத்தில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 4 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பால் அளவுகள் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம். 4 கப் சேர்த்துட்டு இதை வந்து 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அலசிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வடிகட்டி வச்சு தான் வடிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம காய வடிக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு வடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் காட்டன் டவலில் போட்டு வடிக்கிறதுனால வடிச்சிக்கலாங்க. நம்ம இதை வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கையிலே தண்ணி எதுவும் ஒட்டவே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து அரிசி ஈரப்பதமாக தான் இருக்கும், ஆனால் தண்ணி இருக்காது. இதை வந்து ஒரு 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு ஈரப்பதமாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து சளிச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் சளிச்சு எடுத்தாச்சு. கடைசியாக இந்த மாதிரி சிறு சிறு கட்டிகள் வருங்க, அதை வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது கடைசியாக இருக்கிறத நீங்கள் வந்து புட்டு செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் சளிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா மாவு வந்து நம்மளுக்கு காஞ்சி போயிடும். இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா மாவு வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ நல்லா அழுத்தி விட்டாச்சு, இது இருக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க வெல்லத்தில் வந்து தூசெல்லாம் எதுவும் இல்லைங்க, அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக எடுக்க வரணும், உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிரசம் வந்து மொறுமொறுன்னு வந்துடும். நம்மளுக்கு லைட்டாக வந்து பால் உருட்டுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்மளுக்கு பாகுபதம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அழுத்தி விட்டதை கொஞ்சமாக இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணும்போது கட்டிகள் வந்துச்சுன்னா நீங்கள் விஸ்க் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக கட்டி படுற மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து நம்ம கலந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு கட்டி எதுவும் வராது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. கட்டிகள் எதுவும் இல்லை. நம்மளுக்கான குலைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ரிப்பன் பக்குவத்தில் இருக்குது. இது வந்து ஒரு 2 நாள் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாகிருங்க, நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ இது கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 1லேருந்து 2 நாள் நீங்கள் வச்சுக்கலாங்க. நீங்கள் அடுத்த நாள் செய்யறதுனா நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி அதிகமான டைம் ஊற வச்சோம்னா இதை வந்து ஒரே நாளில் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம அதிரசம் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தட்டி எடுக்கிறதுக்கு வருது. இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கவரு அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் வச்சு தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாதுங்க, ரொம்ப லேஸாகவும் தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக தட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இதை தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து முதல்ல சின்னதாக ஒரு அதிரசம் போட்டு பாருங்கள். நம்மளுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சால் தான் நம்மளுக்கு அதிரசமும் கரெக்டாக சுட்டு எடுக்க வரும். இப்போ நம்மளுக்கு போட்டதும் கரெக்டாக பூரி மாதிரி மேலே உப்பி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எண்ணெய் வந்து. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் வெந்து வரும். பாருங்கள், நம்மளுக்கு போட்ட உடனே நல்லா உப்பி வருது. இப்போ நல்லா திருப்பி விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் வந்து இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதிகமாக பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப தட்டையாயிரும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த அதிரசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் ரெசிபி, நல்லா ஜூஸியான பாதுஷா ரெசிபி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. செய்கிறதும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எப்போவுமே பாதுஷானா கடைகளில் தான் வாங்குவோம். இந்த தீபாவளிக்கு பாதுஷா ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது நல்லா பிடிக்க வரணுங்க. இது வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்குது, அதனால் நம்ம வந்து இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பிடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் பாதுஷா வந்து நல்லா ஜூஸியாக வரும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மீதம் இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ வேற ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து சர்க்கரையை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையை நல்லா கரைஞ்சதும் இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை வந்து 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு சென்டரில் வந்து நம்ம ஹோல்ஸ் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். கைகளால் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும். நம்ம இந்த சென்டரில் ஹோல்ஸ் போடும்போது நம்மளுக்கு பாதுஷா வந்து நல்லா ஜூஸியாக வருங்க. நம்ம சர்க்கரை பாவில் போட்டு எடுக்கும்போது நல்லா ஜூஸியாக வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு நல்லா அழுத்தினீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்து இடையில வந்து ஹோல்ஸ் கிடைச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து அதிகமாகவும் காயக்கூடாதுங்க, மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போ இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்ததும் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம்.
இப்போ இதை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து போட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகில் வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.